பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பிறப்பின் ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு மீனம், இந்த மீனத்தினுடைய பிறப்பு ரகசியம் என்னங்க, இந்த மீனம் எங்கெல்லாம் மாட்டிக்கும், எங்கெல்லாம் நல்லது நடக்கும், எங்கெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம பிறப்பின் ரகசியமாகவே பார்க்க போறோம். பொதுவாக அந்த மீனம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தன்னை பிஸியா வச்சுக்குவாங்க. இந்த மீனுடைய நிகழ்வுகள் என்னவோ, நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு பேரை கூட சாதாரணமா வச்சது கிடையாது. அந்த ராசிக்கு உள்ள பேர் இருக்குன்னா அதனுடைய நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையோட பிணைஞ்சுதான் இருக்கும். இப்போ ஒரு மீன் எடுத்துக்கோங்க, அதுவும் அங்க என்ன கெண்டை மீன்கள், 2 கெண்டை மீன்கள் மீன ராசியினுடைய நிகழ்வாக இருக்கும் இல்லையா. அந்த மீன்களுடைய வாழ்க்கை மாதிரிதான் இவங்க. தண்ணியில பாதுகாப்பாக இருக்கிற வரையும் அவங்க சேஃபா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே தத்தளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால எப்போதுமே ஒரு பாதுகாப்பான கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிற வரையும் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்கும். தொழில்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. தொழில் தாங்க, அது என்ன பண்ணாலும் சரி, தொழில் 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 தொழில்னு இந்த வேலைக்குள்ளதான் அவங்களுடைய எண்ணங்கள், ஈடுபாடு, செயல்கள், வெற்றிகள் எல்லாமே அடங்கி இருக்கிறதாக நினைப்பாங்க. வேற எதை பத்தியுமே யோசனை இருக்காது அவங்களுக்கு. அதே நேரத்துல அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா செவ்வாய் இல்லையா, அந்த செவ்வாயினுடைய ஆளுமை அந்த பேச்சுல தெரியும். இவங்களுடைய தன்மை, அப்பா அப்பா சொல்ற படிப்பை இவர் படிக்கிறாருன்னா அவர் படிச்சதுக்கான வேல்யூ இல்லை. இவரா தேர்ந்தெடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல நீ இத படிப்பா அப்படின்னு அப்பா ஏதாவது மேற்கோள் பண்ணிட்டாருன்னா அது அவங்களுக்கு ஒத்தே போகாது. படிப்பை பொறுத்தளவுல இந்த மீனத்திற்கு அப்பா செலக்ட் பண்ணக்கூடாது, அப்பா சொல்ற கல்வியை இவங்க படிக்கவும் கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு படிக்கும்போது எனக்கு மீன் இலக்கணம், ஏன்னா நம்ம அட்சய இலக்கணத்துல தான் பாக்குறோம், படிக்கும்போது மீன் இலக்கணம் அப்பா சொன்னாருன்னு இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன், இப்ப அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத வேலை தான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அதனால படிப்பு விஷயத்துல மட்டும் அப்பா தலையிடக்கூடாது. அப்பாவின் மூலமாக ஏதாவது ஒரு வருமானத்திற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அது உண்டு. ஆனா அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னா, நான் எனக்கு உள்ளதை நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய திறமைக்கு என்ன கிடைக்குமோ அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இந்த மீனத்துக்கிட்ட நம்ம நிறையவே பார்க்கலாம். இளைய சகோதரர்கள் கவனமா இருங்க. இளைய சகோதரர்கள்ட்ட தான் மாட்டுவீங்க. உங்களை அவமானப்படுத்துபவர்கள் அவங்களதான் இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களாதான் இருப்பாங்க. அதனால இளைய சகோதரர்கள் விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. தம்பி என்ன பண்ணுனா என்ன, அவங்கள கேள்வி கேட்கறத அப்பாவும் அம்மாவை கேள்வி கேட்கணும், உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பியா உங்கள்கிட்ட கஷ்டம்னு வந்தா மட்டும் உங்கள்கிட்ட இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வாலண்டரியா போய் தம்பி நான் உதவுறேன் இப்போ உனக்குன்னு போனீங்கன்னா அந்த கஷ்டம் நீங்க தான் அனுபவிக்கணும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இடம், வீடு, சொத்து, சுகம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அம்மா பேர்ல வாங்கலாமா, மனைவி பேர்ல வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். அங்க மனைவி பேர்ல வாங்குறதும் உங்களுக்கு நல்லது, அம்மா பேர்ல வாங்கினாலும் நல்லதுதான். இது யாருக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்கோ அவங்க பேர்ல வாங்குங்க. இல்ல இப்ப தனி குடுத்தனமா இருக்கீங்க, நீங்க போய் இப்ப அம்மா பேர்ல வாங்கினீங்கன்னா அப்புறம் நீங்க தனி குடுத்தனம் போயிடுவீங்க. அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு இடம், வீடு, சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வாழ்க்கை துணை எப்படிங்க இருப்பாங்க, நீங்க ஒரு விதத்துல அனுபவத்துல இது சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அறிவா இல்ல இது இப்படி இருந்தா இதுல இவ்வளவு லாபம் கிடைக்கும், இதுல இவ்வளவு நன்மை இருக்கு, இதுல இவ்வளவு தீமை இருக்குன்னு உங்களுக்கு அறிவுபூர்வமாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. கணிதமாக மேற்கோள் காட்டக்கூடிய தன்மை அங்க வாழ்க்கை துணைக்கு இருக்கும். அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை, அதாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதை உடனே ஏத்துக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அது இது இப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி சேம் அம்மாவும் அதே கேட்டகரியில தான் இருப்பாங்க. அம்மா கிட்டே அதே பதில் தான். நம்ம ஜெயிக்க முடியாது, இவங்க 2 பேர்த்தையும் இந்த மீனம் ஜெயிக்குமான்னா ஜெயிக்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம், கடைசியில இவங்க சொல்லுக்கு ஏதோ ஒரு சுத்தி வளைச்சு சரிப்பா நீங்க சொல்றதே பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க கொண்டு வந்துடுவீங்க. அந்த ஒரு திறமை அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும். தீராத பிரச்சனைகள்,
கம்யூனிகேஷன் உங்களுக்கு கொஞ்சம் போன்ல பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன டோன்ல பேசுறீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அப்பா அவங்கள்ட்ட போன்ல பேசும்போது இப்படி சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க அதிகமாக இருக்கு. அதனால கூடுமான வரையும் நேர்ல பேசுறது நல்லது. நம்ம மொபைல் கான்டாக்ட்ல அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி, அதே நேரத்துல அப்பா உன்னுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்குங்க. ரொம்ப உருகி வழிபாடு பண்ணுவாங்க. இவங்க கூப்பிடலைன்னா கூட குலதெய்வம் இவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா இயல்பிலேயே இவங்களுக்கு அந்த குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப அற்புதமா, பெண் தெய்வத்தை அதிகமாக கும்பிடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கும். இந்த பெண் தெய்வ சப்போர்ட் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். குலதெய்வத்துல பெண் தெய்வமாக இருக்காங்கன்னா அந்த பெண் தெய்வத்தை பலமா பிடிச்சுக்கோங்க. அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். அதுக்காக ஆண் தெய்வம் கும்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுல எப்போதுமே ஒரு கோரிக்கைய ஐயா கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கோரிக்கை சீக்கிரமா நிறைவேறிடும். அந்த ஒரு கான்செப்ட் மீனத்திற்கு அது பொருந்தும். அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. தொழில்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சர்வீஸ் ஓரியன்டா முதலீடு போடாமல் என்ன தொழில் செய்ய முடியுமோ அது செய்யறீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். நான் முதலீடு போட்டு ஒரு செயலை நான் செய்யறேன் தொடங்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க முதலீடு போட்டு நான் எடுக்கக்கூடிய லாபம் 10 ரூபாய். இதை முதலீடு போடாம என்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் மட்டும் நான் பயன்படுத்தி சர்வீஸா ஒரு செயலை செய்யறேன், என்னுடைய லாபம் 90 ரூபாய். எது பெருசுன்னு யோசிச்சுங்க. நான் முதலீடு போட்டு நான் உழைச்சு அதை 10 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறது புத்திசாலித்தனமா, என்னுடைய திறமையும் என்னுடைய வாய் மூலதனத்தையும் வச்சு நான் உழைப்ப மட்டுமே என்னுடைய செல்ஃபை மட்டுமே நம்பி நான் வந்து போடுற வெற்றி 90% முக்கியமா அப்படின்னு பாருங்க. அப்போ முதலீடு அதிகமா போடாதீங்க. சர்வீஸ் ஓரியன்டா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்வது நல்லதா இல்ல வெளியூர்ல சொந்த ஊர்ல கண்டிப்பா இவங்களால இருக்கவே முடியாதுங்க. வெளியூர் போனாதான் இவங்களால பிழைப்பு நடத்த முடியும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதே ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் தொழில் செய்யணும்னா இவங்களால முடியவே முடியாது. ஏன்னா மீன ராசி தண்ணி ராசி இல்லையா, அது தண்ணியில ஓடிக்கிட்டே, மீன் தண்ணிக்குள்ள ஒரு இடத்துல நிக்குமா? எந்த மீனாவது ஒரு இடத்துல நின்று நீங்க பாத்திருக்கீங்களா? நிக்கவே நிக்காது. கட்டி போட்டா கூட இவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது. அதனால ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலைகள் இவங்களுக்கு நல்லா இருக்கும். பகலை விட இரவு நேரத்தில் கண் விழித்திருக்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு நல்லா இருக்கும். பகல்ல பார்க்கக்கூடிய எனர்ஜியை விட நைட் எனர்ஜி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை இவங்க பயன்படுத்துறாங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அதனால வாழ்க்கையில இவங்களுடைய பிறப்பு ரகசியம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில அந்த நைட் நேரங்கள் அவங்களுடைய அறிவு அனுபவத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அடுத்தவங்களுக்கு உபயோகமா என்னுடைய கடமையை நான் செய்யறேன், அதுக்கு பலனை அந்த கடவுள் கொடுப்பார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறத மட்டும் இவங்க மனசுக்குள்ள புடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுடுவாங்க. ஆசைப்படுறாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அது மட்டும் உண்மை. பேராசை பெரும் நஷ்டத்தில் இவங்களுக்கு உருவாக்கி விடும், பெரிய செலவுல உருவாக்கி விட்டுடும். அதனால ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இவங்க போட்டு வச்சுக்கிறது நல்லது. இன்னும் சொல்ல போனா அட்சய லக்னத்துல மீன லக்னம் போறவர்கள் எதிர்காலத்திற்காக இப்பவே ஒரு தொகையை நீங்க செலவு பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யோகத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை மட்டும் பலமா பிடிச்சுக்கோங்க. தம்பி தங்கை அப்படிங்கிற உறவுகள்கிட்ட கவனமாக இருங்கள், அது மட்டுமே போதும். மூத்த சகோதரர்களால கொஞ்சம் செலவுகள் இருக்கு, ஆனா அது கூட ஒரு நல்ல செலவு, சுப செலவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் முடியும். மற்றபடி இளைய சகோதரத்தால தான் நஷ்டங்கள் அங்க அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால உங்க வாழ்க்கை உங்க கையில திறம்பட செயல்படுத்தினா வெற்றி உங்களுக்கானது. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.